சாத்தனுடைய அணையினுடைய கொள்ளளவு என்பது 119 அடி கொள்ளளவு உள்ள ஒரு அணை. இந்த அணை ஆண்டு ஒரு முறை 119 கொள்ளளவு உயிரி தண்ணீரை வந்து தென்பண்ணி ஆற்றில் நம்ம திறந்து வரும். அதுமாதிரி இந்த ஆண்டும் 119 அடி நிரம்பி உயிரி நீரை ஆற்றில் வந்து விடுகிற இதை நம்ம நாளிடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அளவு பார்த்தீங்கன்னா சாத்தனுடைய கொள்ளளவு இப்போ டேமில் எவ்வளோ இருக்குதுன்னா 118.40 கனஅடி தண்ணீர் இப்போ வந்து அடி இருக்குது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் 31ஆம் தேதி ஆணை பிறப்பித்தார்கள். விவசாய பெருமக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆணை அளித்த அடிப்படையில் தான் மக்கள் பிரதியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தென்பண்ணை ஆற்றிலே வலதுபுறம் இடதுபுறம் என்ற 2 கால்வாய்களை திறப்பதென்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இடதுபுற கால்வாயை பொறுத்தளவுக்கு வினாடிக்கு வந்து 330 கனஅடியை வந்து வினாடிக்கு வெளியேற்றுகிற தன்மை உள்ளது. அதேபோன்று வலதுபுற கால்வாயை பொறுத்தளவுக்கு 220 கனஅடி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இந்த 31/1 இன்றையிலிருந்து 11/5/2000 வரைக்கும் 100 நாட்களுக்கு இந்த தண்ணீர் வந்து திறப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் திருக்கோயிலூர் ஆயக்கட்டு பகுதிகளுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைப்படி 3 தவணையாக தண்ணீர் அங்கேயும் திறக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 46 கிராமங்களும், இந்த வலதுபுறத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த 58 கிராமங்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 15 கிராமங்களும் மொத்தம் ஏறத்தாழ 50,000 ஏக்கர் நிலப்பரப்பு இதன் மூலமாக சாகுபடி செய்யப்படும். எனவே தொடர்ந்து இந்த தண்ணீரை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அந்த நிகழ்வு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய கிராமத்தில் ஒரு பழம் உண்டு, மகராசம் வந்தார் மழையும் பெய்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு. நம்மள திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் அவர்கள் மகராசன் என்னைக்கு வந்து முதலமைச்சரானோ அன்னையிலேருந்து இந்த பகுதியில் குடிநீர் பஞ்சம் கிடையாது. விவசாயிகளுக்கு போதுமானவருக்கு தண்ணீர் தென்பண்ணை ஆற்றின் மூலமாக திறந்து விடப்படுகிறது. நேரடி பாசனத்தில் இருக்கிறது. மழை வந்து முறையாக பெய்கிறதால் தான் நேரடி பாசனம் என்று சொல்லப்படுகிற இரவை பாசனம். என்ன சொல்ல போனாக்கா தமிழ்நாட்டிலே இரவை பாசனத்தில் முதல் மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் தான். இரவை பாசனங்கள் அதிகமாக இருக்கிறதால தான் மின் இணைப்பு இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நிலத்தடி நீரை பொறுத்தவரைக்கும் மழை அப்பப்போது பெறுகிற காரணத்தினால் நிலத்தடி போதுமான அளவுக்கு இருக்கிறது. அதனால் நிலத்தடி மூலமாக இரவை பாசனம் மூலமாக விவசாயம் நடைபெறுகிறது. தென்பண்ணை ஆற்றை ஒட்டிருக்கிற கால்வாய் மூலமாக பயன்படுகிற நிலமும் இந்த பகுதியில் வந்து பயிர் செய்யப்படுகிறது. அதனால் விவசாயிகள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதே போன்று திருக்கோயில் ஆயக்கட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதி, நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிற பெரும் விவசாயிகள் இன்றைக்கு மன நிறைவோடு இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதனில் நந்தன் கால்வாய் திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டம். இது 100 ஆண்டு காலமான ஒரு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு சரியாக நினைவு இருக்குமேனால் 1984 நான் இந்த தொகுதியினுடைய, ஏன்னா சாத்தனூர் டேம்ன்றது ஒரு காலத்தில் கன்றாம்பட்டு கான்ஸ்டிட்யூன்சி, அது செங்கல் தொகுதி டீலர் ஸ்டேஷன் பண்ணால். அப்பொழுது 84 சட்டமன்ற உறுப்பினராக போது 86 சட்டமன்றத்தில் நான் பேசினேன். நந்தன் கால்வாய் திட்டம் என்பது எங்களுடைய வடார்காடு மாவட்டம்னு பேசினேன். இப்போ ஏன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு அற்புதமான மாவட்டத்தை பிரித்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தபோது. இப்போ வடார்காடு மாவட்டமாக இருந்தபோது நான் பேசுகிறேன், டிடிசி மீட்டிங்கில் பேசுகிறேன், சட்டமன்றத்திலையும் பேசுகிறேன். இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமாக பல ஏரிகள் நிரம்பி அதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு இன்னும் அதிகமான நன்மை பயக்கும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நாளைக்கு பின்னால் 84, 85 நான் சட்டமன்றம் பேசினேன். அதுக்கு முன்னால் நம்ம பகுதியில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டமும் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டமும் பெரும் பயனடையும். அந்த வகையில் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு அதற்காக ஒரு ஆணை வந்து 29/1/2026 29/1/2026 நேற்றைய முந்தைய தினம் ஆணை. அதனால் சொல்ல வரணும், முந்தைய தினம் ஆணையை கையில் வாங்கினா முதலமைச்சர் தான் இங்கே வந்திருக்கிறப்ப நான்
அதனால் வந்து இப்போ வந்து ஆணை பிறப்பித்துட்டார். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, 42 கோடி ரூபாய் முதல் கட்டமாக பணம் ஒதுக்கப்பட்டு நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை மூலமாக நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டு அந்த காவா வெட்டப்பட்ட சொன்னால் நமக்கு பெரும்பகுதி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 26 ஏரிகள், அதே போன்று 26 ஏரிகள். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும், நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 36 ஏரிகளும் இதன் மூலமாக தண்ணீரை கொண்டு நாம் வந்து தேக்கி வச்சு விவசாயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தப்படும். அதில் வந்து அதாவது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோம்னா 58 ஏரிகள் இதன் மூலமாக பயிரிடுறது வாய்ப்பு இருக்குது. 9262 ஏக்கர்கள் இதன் மூலமாக விவசாயிகள் பயிரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ வந்து என்னென்னா முதல் கட்டமாக வருவாய்த்துறை மூலமாக நிலத்தை முதல்ல கையகப்படுத்துவது, அதற்கு பின்னால் காவா வெட்டுவது, காவா வெட்டுவதன் மூலமாக ஏரிகளை நிரப்பி விவசாயத்தை மேலும் பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது 100 ஆண்டு கால திட்டத்தை இன்றைக்கு ஆணையை அறிவித்து படத்தை ஒதுக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக அவருக்கு எங்களுடைய கொடான கூடிய நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கேட்டால் சந்தர்ப்பம் ஏற்படுமானால் முதலமைச்சரை செய்து தந்தால் அதற்காகவே ஒரு பாராட்டு கூட்டம் வந்து எங்கள் விவசாயிகள் மூலமாக நடத்தினால்தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இது மண்ணில் முதலமைச்சரிடத்தில் வந்து அவருடைய தேதி நேரத்தை ரிசீவ் பெற்று இங்கிருந்து முதல் கட்டமாக சென்னைக்கு சென்று முதலமைச்சர் அவர்களை விவசாயிகள் சார்பாக அவரை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்வதாக இருக்கிறோம். ஏன்னா அவர் தேதி அவருக்கு நேரத்தை ஒதுக்கினோடு இங்கிருந்து நாங்கள் நேராக போய் அவருக்கு நன்றி சொல்லுவோம் முதல் கட்டமாக. இரண்டாவது கட்டமாக முதலமைச்சரை ரிசீவ் பெற்று திருவண்ணாமலையில் விவசாயிகள் சார்பாக அவருக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் இரண்டுக்கும் முதலமைச்சர் இசையும் நேரமும் தரணும். அதனால் மீண்டும் ஒரு முறை நந்தன் கால்வாய் திட்டத்தை எங்களுக்கு அளித்த முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டாட கூடிய சார்பாக மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். சாத்தனூர் அணையுடைய இயற்கை நீராவி சாத்தனூர் அணை இயற்கை அணையை வந்து நீராவி ரசிக்கிற அந்த வாய்ப்பை வந்து மீண்டும் ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. நான் ஏற்கனவே வந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நான் அந்த மாவட்டத்தில் அமைச்சருங்கிற முறையில் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ராஜேந்திரன் நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறோம். இந்த சுற்றுலா பயணிகள் என்பது இந்த ஊரில் இந்த சாத்தனூரை பொறுத்தளவுக்கு நாளுக்கு நாள் கூடுதலாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் வந்து புனரமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் வந்து முதலமைச்சருடன் கலந்து பேசி நிதித்துறையில் கலந்து பேசி செய்ததாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் திருமணம் செஞ்சாவே முதல்ல எங்கடா சுற்றுலாவுக்கு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா சாத்தனூருக்கு தான் வருவாங்க. திரைப்படத்தில் வந்து புகழ்பெற்ற நடிகர் என்று சொல்லப்பட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அல்லது அண்ணன் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் அந்த நடிகர்கள் ரவிச்சந்திரன், ஜெயசங்கர் போன்ற பெரும் நடிகர்கள் அதனுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங்லாம் சாத்தனூர் டேமில் தான் நடந்த காலங்களெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் பள்ளி பருவத்தில் படித்த காலம் நினைவுக்கு வருகிறது. அப்படி சுற்றுலா பயணிகள் அதிகமான வந்து இடம் தான் இது. அதனால் வந்து அதுக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் வந்து இந்த அரசு மூலமாக செய்யலாம். ரைட் மகிழ்ச்சி.